வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "இள நெஞ்சே வா" கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். உன் மீது நானும், என் மீது நீயும் விடாமல் கல் எறிந்து கொண்டே இருக்கிறோம். நாம் எறிந்த கற்கள் கொண்டு வீடு கட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறதாம். இப்படிக்கு காதல். அர்ஜுன் தன் அறையில் அமர்ந்து விடாமல் தன் விரல் நகங்களை கடித்து துப்பிக் கொண்டே இருந்தான். தன் கையில் இருந்த போனில் ஒரு கண்ணும் அர்ஜுனின் மேல் ஒரு கண்ணும் வைத்து கொண்டிருந்த தீபக் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாமல் அர்ஜுனை நோக்கி, டேய், நகத்தை கடிக்கிறேன்னு ஏன்டா விரல கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அந்த நிமான்ஸ் குடும்பத்து அழகியை உனக்கு கல்யாணம் பண்ண போற மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க. கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தமே, அவளைத்தானே உனக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. அவளுக்கு என்னடா குறை? உனக்கு வேணாம்னா சொல்லு மச்சி. நான் செகண்ட் ஹீரோவா மாறி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி இந்த ஊரை விட்டு இழுத்துக்கிட்டு ஓடி போயிடுறேன். தீபக் இந்த வார்த்தையை சொல்லி முடித்ததும் அர்ஜுன் அவனை பார்த்து உஷ்ணமாய் முறைத்தான். தீபக் உடனே நல்லவன் போல ஜகா வாங்கினான். உனக்கு பிடிக்கலைன்னா தான் நான் கரெக்ட் பண்றதா சொன்ன மச்சி. உனக்கு பிடிச்சிருந்தா இன்னையில இருந்து 2 பேரும் ஒட்டி பொறக்காத அண்ணன் தங்கச்சிங்க. போதுமா? பொண்ணு பிடிச்சிருக்குன்னா வேற என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? தீபக் கேட்டுவிட்டு பதிலுக்காய் அர்ஜுனின் முகம் பார்க்க, அவளை மட்டும் தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அளவுக்கு அதிகமா. அதுதான் என் பிரச்சனையே. சொல்லிவிட்டு தன் கைகளால் தன் தலையை தாங்கிக் கொண்டு அமர்ந்து விட, தீபக் இம்முறை சற்றே ஆச்சரியத்தோடு அர்ஜுனின் முகம் பார்த்தான். என்னடா சொல்ற? எனக்கு ஒரு மண்ணும் புரியல. வர வர நீயும் அந்த நிமான்ஸ் குடும்பம் மாதிரி புரியாமலேயே பேசி தொலையற. தெளிவா பேசேன்டா. பொண்ணை பிடிக்கும்னா அப்புறம் எதுக்கு விரல கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க? அர்ஜுன் அவன் அமர்ந்திருந்த படுக்கையில் இருந்து எழுந்து தன் அறையின் ஜன்னல் கதவுகளை திறந்தான். குளிர் தென்றல் உள் புகுந்து அவன் தேகம் வருட, ஜன்னலின் எதிர்ப்புறம் சம்யுவின் வீட்டு தோற்றம் பிரம்மாண்டமாய் நின்று கொண்டிருந்தது. அர்ஜுனின் மனதிற்குள் பழைய ஞாபகங்கள் முட்டி மோத, ஒரு பெருமூச்சை எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் மனதை குடையும் நினைவுகளை யாருடனாவது பகிர்ந்து கொண்டால் தேவலாம் என்ற உணர்வு ஏற்பட, ஜன்னலின் அருகில் இருந்த சொகுசு நாற்காலியில் தன் உடலை சரித்து கொண்டவன், இத்தனை நாள் இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. இன்னைக்கு என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது தீபக். இத்தனை நாள் நான் வேற எந்த பொண்ணையும் ஏன் சைட் அடிக்கிறது இல்லை, எந்த பொண்ணுங்க கூடயும் ஏன் கடலை போடுறது இல்லைன்னு அடிக்கடி கேட்பியே. ஏன்னா நான் உன்ன மாதிரி பேச்சலர் இல்லை. நான் நான் கல்யாணமானவன். கோயிலில் பார்த்தமே சம்யு, அவளோட புருஷன். அர்ஜுன் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் பொழுது அவன் குரலில் அளவு கடந்த வேதனை இருந்தது என்றால், அதை கேட்டுக்கொண்டிருந்த தீபக்கின் இதயம் அளவு கடந்த அதிர்ச்சியை ஒரே நேரத்தில் உள்வாங்கியது. டேய் அர்ஜுன், என்னடா சொல்ற? உங்க அப்பா நாளைக்கு தான் நிச்சயம்னு சொல்றாரு. நீ என்னடான்னா ஏதேதோ சொல்ற. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? டேய் ப்ளீஸ், நீ என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. டேய், உச்சி குப்புன்னு வேர்த்து போச்சுடா. விட்டா இவன் பேசிய ஹார்ட் அட்டாக் வர வச்சிடுவான் போல. தீபக் தன் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருக்க அவனை பார்த்து கசப்பாய் புன்னகைத்த அர்ஜுன், டேய், முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறம் ரியாக்ட் பண்ணுடா. அர்ஜுன் இருக்கையின் பின்புறம் வசதியாய் சாய்ந்து கொண்டு தன் கடந்த காலத்தை தீபக்கின் முன் கடைபரப்ப தொடங்கினான். நமக்கு தான் அவங்க சின்ன வயசு கதை ஏற்கனவே தெரியுமே. அதனால ஊர் மத்தியில 2 பேருக்கும் உறுதி பண்ணி முடிச்சதும் 2 பேரும் எதிரிங்க போல முறைச்சுக்கிட்டு நின்னாங்களே. நாம அங்க இருந்து நம்ம காதை அர்ஜுன் கிட்ட கொடுத்து கதை கேட்போம் வாங்க. உஷ்! கொசுவத்தி சுருள். என்னதான் ஊர் மத்தியில் இருவருக்கும் திருமண உறுதி செய்து கொண்ட போதிலும் இருவரும் எலியும் பூனையுமாக அடித்து கொண்டே திரிந்தது இரு குடும்பத்திற்கும் மிகுந்த வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அதிலும் 8ஆம் வகுப்பின் பாதியில் சம்யு பெரிய மனுஷி ஆகிவிட அர்ஜுனின் குடும்பம்தான் தாய் மாமன் சீர் செய்தது. அப்பொழுதும் அர்ஜுன் சம்யுவின் உறவில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பெரிய மனுஷியாகி குடிலில் அமர்ந்திருந்தவளுக்கென கொடுத்த விதவிதமான தின்பண்டங்களை பிடுங்கி தின்றான் என தினமும் சம்யு அவன் மேல் குற்றப்பத்திரிகை வாசிக்க, எல்லாவற்றையும் அவளே தின்றால் இப்பொழுது இருப்பதை விட 3 மடங்கு குண்டாகி விடுவாள் எனவும், அப்படி ஆகாமல் தடுக்கவே முயல்வதாகவும் அவளுக்கென வந்த தின்பண்டங்களை வாயில் அடைத்தபடியே அர்ஜுன்
பதில் மனு தாக்கல் செய்து கொண்டிருந்தான். இவர்களை பார்த்து தலையில் கை வைத்து கொண்ட அவர்கள் குடும்பம் ஒற்றுமையை வளர்ப்பதாய் நினைத்து கொண்டு செய்த சில செயல்கள் அவர்களை அறியாமலேயே இருவர் உள்ளத்திலும் பெரும் பள்ளம் விழ காரணமாய் அமைந்து போயிற்று. இருவரும் எப்பொழுதும் அருகருகே ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்தால் நட்புடன் இருப்பார்கள் என்று நம்பி சம்யு படித்து கொண்டிருந்த பெண்கள் பள்ளியில் இருந்து அவளை 9ஆம் வகுப்பிற்கு அர்ஜுன் படிக்கும் இரு பாலர் பள்ளிக்கு மாற்றியதோடு இருவரும் பள்ளிக்கு சென்று வர ஒரே மிதிவண்டி அளிக்கப்பட்டது. மேலும் அர்ஜுனின் மதிய உணவு சம்யுவின் வீட்டில் இருந்து சம்யுவின் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது அர்ஜுன் 12ஆம் வகுப்பில் காலடி எடுத்து வைத்திருந்தான். என்னதான் சம்யுவை வெளியே கடுப்பேற்றி வெறுப்பேற்றி கொண்டே இருந்தாலும் உள் மனதில் அவளுக்கான உரிமை உணர்வை உரம் போட்டு வளர்த்து வைத்திருந்தான். அதற்கு அவன் தாயும் ஒரு வகையில் காரணம். டே அர்ஜுன், நீ இன்னும் சின்ன பையன் இல்ல. ஸ்கூல்ல நீதான் நம்ம சம்யுவை பத்திரமா பார்த்துக்கணும். என்னைக்கு இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூட வாழ போறவ. அவ இந்த வீட்டுக்கு முழு உரிமையோட வர்ற அன்னைக்குத்தான் உங்க தாத்தா ஆத்மா சாந்தி அடையும். இன்னும் குழந்தை மாதிரி அவ கூட சண்டை போடாம நல்ல ஃப்ரெண்டா இருக்க முயற்சி பண்ணுடா. சம்யுவை அர்ஜுனின் பள்ளிக்கு மாற்றிய முதல் நாள் அவன் தலையை கோதிக்கொண்டே அவன் தாய் கொடுத்த அறிவுரைகள் அவன் மனதில் பசுமையாக பதிந்து விட்டன. அர்ஜுன் தான் தினமும் அவளை பள்ளிக்கு அழைத்து செல்வதும் மீண்டும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவதும். ஆனாலும் இருவருக்கும் இடையில் ஒற்றுமை மட்டும்தான் வளரவில்லை. இவள் மூலம் அவனுக்கு செல்லும் உணவு ஒரு நாள் அதீத உப்பாயிருக்கும், இல்லை காரத்தில் கண்களில் நீர் வரும். அதுவும் இல்லை என்றால் வீடு கட்டும் அளவுக்கு சாதத்தின் பாதியில் கற்கள் கிட்டும். இதற்கு பதில் அவளை சும்மா விட்டால் அவன் அழகர் அல்லவே. மிகுந்த மேடான இடங்களில் அவளை மிதிவண்டியை மிதிக்க சொல்லிவிட்டு இவன் ஹாயாக பின்னால் அமர்ந்து கொண்டு ஐஸ்கிரீம் சுவைத்து கொண்டு அவளை வெறுப்பேற்றி கொண்டே வருவான். அவள் சாதத்தில் கற்களை போட்ட நாளில் மிதிவண்டியை சேற்று வயலில் விட்டுவிட்டு எகிரி குதித்து இவன் தப்பி அவள் உடல் முழுவதும் சேராக்கி விடுவான். அதன் பிறகு கழுவிக்கொள்ள அக்கறையாய் அருகில் உள்ள கம்மா கரைக்கும் இவனை அழைத்து செல்வான். அது வேறு விஷயம். இன்னும் சில நாட்களில் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஒத்தையடி பாதையில் அவளை இறக்கி விட்டுவிட்டு வீட்டுக்கு சற்று தொலைவில் சென்று நின்று கொள்வான். சம்யு வியர்க்க விறுவிறுக்க நடந்து வந்ததும் இப்ப ஏறிக்க என வீட்டுக்கு அழைத்து செல்வான். என்னதான் இருவரும் ஒருவரின் காலை ஒருவர் வாரிக்கொண்டாலும் இருவரும் ஒரு கட்டத்துக்கு மேல் அதை தங்கள் தங்கள் வீட்டுக்கு தெரியாமல் மறைக்க பழகி கொண்டனர். ஒரே காரணம், இருவரும் அடுத்தவர் மீது என்ன புகார் செய்தாலும் அன்றைக்கு முழுக்க இருவருக்கும் ஒரே விதமான தண்டனை இருவர் வீட்டு சார்பிலும் நிறைவேற்றப்பட்டது. தண்டனை விதி 1. மாட்டு கொட்டகையில் சாணி அள்ளுவது, இல்லை என்றால் 2 வேகாத வெயிலில் களத்து மேட்டில் களை பிடுங்குவது. அதனால் அவர்கள் தொடர்ந்து ஆடிய கண்ணாமூச்சி ஆட்டம் அவர்கள் பெற்றவர்களுக்கு தெரியாமலேயே போனது. இந்த நிலையில் அர்ஜுனின் வயது அவனுள் ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்த அந்த வயதினருக்கே உரித்தான பெண்களை திருட்டுத்தனமாக ரசித்தல், சினிமா நடிகைகளை கனவு கன்னியாக எண்ணிக்கொண்டு கனவில் டூயட் பாட முயலுதல் போன்றவற்றில் நாட்டம் கொண்டு அதை கடைபிடித்து கொண்டும் வந்தான். மெல்லிடை நடிகைகள் சினிமாவில் இடுப்பை வளைத்து நடனம் ஆடினால் 16 வயதில் சற்றே குழந்தை சதையுடன் கொழுக் முழுக் என இருந்த சம்யுவை மனதிற்குள் திட்டி தீர்த்தான். குரங்கு குரங்கு, இப்படி இவ பீர் பாட்டில் பீப்பா மாதிரி இருந்தா இவளை நான் எப்படி தூக்கி டூயட் பாடுறது? எங்க வீட்டுக்கு வரட்டும், 3 வேளையும் வெறும் நீச்ச தண்ணி கொடுத்து இளைக்க வைக்க வேண்டியதுதான். அழகரின் எண்ணம் இப்படி இருந்தது என்றால் தன் வீட்டில் தன் அப்பாக்கள் முதல் அண்ணன்கள் வரை திடகாத்திரமான ஆண்களை கண்டே பழக்கப்பட்டிருந்த சம்யுவிற்கு 18 வயதில் நெடுவென்று ஒல்லியாய் உயரமாய் இருந்தவனை கண்டு சரியான எலும்புக்கூடு, ஒரு மூட்டை நெல்லை தூக்க சொன்னா இடுப்பெலும்பு முறிஞ்சிடும் போல, இந்த லட்சணத்துல இதுக்கு போய் என்ன கட்டி கொடுக்க போறதா சதா இந்த தாத்தா புலம்பி உசிரை எடுக்கிறாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் மேல உருண்டு உடம்புல இருக்கிற மொத்த எலும்பையும் உடைச்சிட வேண்டியதுதான். அவள் எண்ணம் அப்படி இருந்தது. மேலும் அழகர் சம்யுவின் வகுப்பு தோழிகளை காணும் போது எல்லாம் ஜோல் விடுவதை கண்ட சம்யு, கர்மா சரியான ஊத்தவாய்க்கார என அவனுக்கு மேலும் பட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருந்தாள். என்னதான் அர்ஜுன் பிற பெண்களை சைட் அடித்தாலும் சம்யுவின் மீது பிற ஆண்களின் பார்வை விழுந்து விட்டால்
அவனுக்கு அந்த வயதிலேயே கொலை வெறி வரும். அவன் கல்லூரிக்கு முதல் வருடம் அடி எடுத்து வைத்தபோது வந்த சம்யுவின் பிறந்த நாளில் எப்பொழுது அவளை கட்டி அணைத்து முத்தம் பரிமாறிக்கொண்டானோ அன்றில் இருந்து அவனின் அந்த உரிமை உணர்வு வெறியாக மாறி அவனை ஆட்கொண்டது. 10ஆம் வகுப்பில் இருந்த சம்யு உடுத்தும் உடைகள் முழங்கால்களை உரசி கொண்டிருந்தாள். என்னடி ட்ரெஸ் இது, லம்பாடி மாதிரி? ஏன் நீளமா துணி வாங்கி தர உங்க அப்பா வீட்டுல பணம் இல்லையா என அவளை வம்புக்கு இழுப்பவன் தன் தாயின் மூலம் தரையில் புரளும் அளவு நீளம் கொண்ட பாவாடைகளை அவளுக்கென வாங்கி கொடுத்து அதை மட்டுமே அவளை அணிய அனுமதிப்பான். அதுவும் அர்ஜுன் வீட்டு பரிசு என்றதும் சம்யுவின் வீட்டில் அவள் பழைய உடைகள் அனைத்தும் பரனுக்கு ஏறி பின்பு பழைய பாத்திரக்காரனை சென்று அடையும். ஒருமுறை சம்யு திறந்த வெளியில் தன் தோழிகளுடன் ஏழாங்கல் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தாள். வயது பெண்கள் ஓடி ஆடி விளையாடுவதை அருகில் இருந்த கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாட வந்த வாலிபர்கள் அரட்டை அடிப்பதை போல் நின்று திருட்டுத்தனமாய் ரசிக்க உற்சாகமாய் விளையாடி கொண்டிருந்த பெண்கள் அதை கவனிக்கும் மனநிலையில் இல்லை. ஆனால் தன் தோழனின் அழைப்பின் பேரில் கிரிக்கெட் விளையாட வந்த அர்ஜுன் விளையாடி கொண்டிருந்த கூட்டத்தில் அவளை கண்டதும் உடல் விறைக்க அவள் அருகில் சென்று கைப்பற்றி அவளை திருப்பி வீட்டுக்கு போ சம்யு என அடிக்குரலில் உருமினான். அவன் குரல் மாறுபாட்டை உணரும் நிலையில் சம்யுவின் உற்சாகம் இல்லை. அவனை பார்த்து முறைத்தவள், கையை விடு ஸ்கெலட்டல், உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு என்னை சீண்டிக்கிட்டே இருக்கிறது உனக்கு வேலையா போச்சு. அவன் முகத்தை கூட பார்க்காமல் தன் கைகளை விடுவித்து கொள்ள போராடியவள், ஏ கீதா, சீக்கிரம் கல்ல அடுக்கடி என தன் தோழியை பார்த்து கூவிக்கொண்டிருந்தாள். அர்ஜுன் ஆத்திரம் கரை உடைக்க அனைவர் முன்னிலையிலும் அவளை திருப்பி அந்த இடமே அதிரும் வண்ணம் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். திடீரென கேட்ட சப்தத்தில் சம்யுவின் தோழிகள் அனைவரும் திரும்பி பார்க்க சம்யுவிற்கு மிகுந்த அவமானமாய் போய்விட்டது. அவனை சற்று நேரம் கலங்கிய கண்களோடு முறைத்து பார்த்தவள் தேம்பிக் கொண்டே தன் வீடு நோக்கி ஓடத் தொடங்கினாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு சம்யு எல்லா வகையிலும் அர்ஜுனை தவிர்க்க தொடங்கினாள். நேருக்கு நேர் நின்று அவனுடன் உரையாடுவதை தவிர்த்தாள். அவனை காண்பதையே பெரும் அளவு தவிர்த்தாள். அவள் தவிர்க்க தொடங்க இவன் அவளுக்காய் தவிக்க தொடங்கினான். அவள் அறியாமல் அவளை ரசிக்க தொடங்கினான். அவன் உள் அவளின் புறக்கணிப்பு பல வேதியியல் மாற்றங்களை திறம்பட ஊக்குவிக்க வெற்றிகரமாய் அவனின் இதய சிம்மாசனத்தில் சம்யு சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டாள். முன்பு கதாநாயகிகள் வலம் வந்த கனவில் தினம் சம்யு தன் குறும்பு சிரிப்போடு வலம் வரத் தொடங்கினாள். சம்யு கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தவுடன் அவளிடம் மன்னிப்பு வேண்டி தன் காதலை அவள் காதில் ஓத இவன் கனவு கண்டு கொண்டிருக்க காலம் அவனுக்கு வேறு விதமான கணக்கு போட்டு வைத்திருந்தது. 10ஆம் வகுப்பு நிறையும் தருவாயில் சம்யுவின் பள்ளியில் 3 நாட்கள் உல்லாச சுற்றுலா பள்ளி நிர்வாகம் அறிவித்திருந்தது. சம்யு அதற்கு ஒப்புதல் அளித்திருந்ததை தன் தாயின் மூலம் கேள்விப்பட்டவனின் உள்ளம் இத்தனை நாள் தள்ளி வைத்திருந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒரே அடியாய் குத்தகைக்கு எடுத்திருந்தது. யாரை கேட்டு அவளை வெளியூர் டூருக்கெல்லாம் அனுப்ப போறாங்களாம்? தாயிடம் இருந்து விழுந்தவன் சற்றும் தாமதிக்காமல் சம்யுவை தேடி கிளம்பினான். அவன் மனம் முழுவதும் அவன் படித்த காலத்தில் டூர் அழைத்து சென்ற போது நடந்த அசம்பாவிதமே கண்முன் நிழலாடி கொண்டிருந்தது. அவர்கள் டூருக்கு சென்ற வாகனம் வெளி மாநிலத்தின் பேருந்து வசதியற்ற குக் கிராமத்தில் பழுதடைந்து நிற்க ஊர் பேர் தெரியாத அந்த கிராமத்தில் அவர்கள் அனைவரும் பட்டப்பாடு இன்று நினைத்தாலும் அவனுக்கு குலை நடுங்கும். உண்ண உணவு கிடைக்கவில்லை. அதிலும் அழைத்து சென்றிருந்த வயது பெண்களை காக்க உடன் வந்த ஆசிரியர்கள் பட்டப்பாடு. அந்த இடத்தில் நக்சலைட்டுகளின் தாக்குதல் வேறு அதிகம் என கேள்விப்பட்டு அங்கு தங்கி அடுத்த பேருந்திற்காய் காத்திருந்த 2 நாட்களும் அவர்களுக்கு நரகமாய்த்தான் இருந்தது. அர்ஜுனின் காதல் கொண்ட மனது சம்யுவின் பாதுகாப்பை எண்ணி கவலை கொண்டது. நேரே வீட்டுக்குள் சோஃபாவில் அமர்ந்து செய்தி பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வர பாண்டியிடம், மாமா சம்யு எங்க என வினவ, வா மாப்ள, பொம்மிமா பின்னாடி தோட்டத்துல பூ பறிச்சுட்டு வரேன்னு போச்சு, உட்காருங்க, அத்தைய காப்பி தண்ணி கொண்டு வர சொல்றேன். அவர் பேசிக்கொண்டே இருக்க அர்ஜுன் அவரை கண்டு கொள்ளாமல் கொல்லைப்புற தோட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஈஸ்வர பாண்டியின் முகத்தில் கேள்விக்குறி தோன்றினாலும் இதுகளுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு சண்டையை போட்டுக்கிட்டு
என மனதிற்குள் முணுமுணுத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்த செய்தி சேனலில் தன் கவனத்தை திருப்பிக் கொண்டார். சம்யு பூ குவளையில் பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். அந்தி சூரியனின் பொன் மஞ்சள் கதிர்கள் அவள் முகத்தில் பட்டு அவள் முகத்திற்கு தனி சோபையை வழங்கிக் கொண்டிருந்தது. ஏதோ நகைச்சுவை சம்பவத்தை அசை போடுபவள் போல் அவள் இதழில் குறும் புன்னகை ஒன்று மலர்ந்திருந்தது. அந்த நிலையில் அவளை கண்ட அர்ஜுனின் கோபம் சற்றே மட்டுப்பட்டது. இதழில் பூத்த புன்னகையுடன் அவளை நெருங்கியவன், என்ன பண்ற சம்யு என அவளின் பின்புறம் நெருங்கி நின்று கேட்க, தன் பின்னால் திடீரென கேட்ட குரலில் சம்யு சற்றே மிரண்டு திரும்பினாள். அவனை பார்த்தவுடன் அவள் கண்கள் கோபத்தில் இடுங்கினாலும் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனை தாண்டி வீட்டுக்குள் செல்ல திரும்பினாள். அவள் கைகளை பற்றி அவளை தடுத்தவன் மிகவும் என் குரலில், உனக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நாம குடும்பமா காஷ்மீர் வரைக்கும் கூட டூர் போகலாம் சம்யு. இப்ப ஸ்கூல்ல ஏதோ டூர் போறதா இருக்கியாமே, எக்ஸாம் வேற பக்கத்துல இருக்கே, அதனால நீ டூர் போக வேண்டாம் சரியா? அவள் உள்ளங்கையில் தன் கரம் கொண்டு அவன் சற்றே அழுத்தத்தை காட்ட, சம்யு அவன் எதிர்பாராத நிமிடத்தில் அவனிடமிருந்து தன் கரத்தை உருவி கொண்டாள். ஒட்டுமொத்த கோபத்தை தன் கண்களில் தேக்கி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அழகர்? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரியா? நீ எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்க. இந்த முறை நீ தலைகீழா நின்னாலும் நான் கண்டிப்பா டூருக்கு போயே தான் தீருவேன். என் வீட்டில் சொல்லி என்னை தடுக்க நினைச்ச, நான் மனுஷியா இருக்கவே மாட்டேன். எனக்கு சுவர் ஏறி குதிக்க தெரியும், உனக்கு தெரியும் தானே? என்னை யாரும் தடுக்க முடியாது. டூருக்கு பணம் கூட கட்டியாச்சு. ரொம்ப நல்லவன் மாதிரி என் படிப்பை பற்றின கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம். நான் ஒன்றும் உன்ன மாதிரி பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணுற மக்கு கிடையாது. கிளாஸ் ஃபர்ஸ்ட் தெரியுமில்ல? அவனை நோக்கி ஏளனமான பார்வையை செலுத்தியவள் அவனை கடந்து செல்ல முயல. இம்முறை அழகர் அவள் வழியை மறைத்தான். அவன் முகம் மீண்டும் கோபத்தை பூசி இருந்தது. ஏய் என்னடி விட்டா ஓவரா பேசுற? உன்னை எப்படி டூருக்கு போகாம விடாம பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னையெல்லாம் ஒரு மனுஷின்னு மதிச்சு பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? போடி அரட்டிக்க போ. போய் உங்க அம்மா சமைச்சு வச்சிருக்கிற கறி குழம்பு ஒரு வெட்டு வெட்டிட்டு கார்ட்டூன் சேனல்ல பாப்பாய் சோ போடுவாங்க, போய் பாரு. எப்பதான் வளர்ந்து தொலைப்பியோ, எல்லாம் எங்க தாத்தா செஞ்ச சதி. போடி. அவளை நோக்கி அடிப்பதை போல் கையை உயர்த்தியவன் அவள் மிரண்டு கண்களை மூடிக்கொள்ளவும் அவள் முகத்தை சற்று நேரம் ரசித்தவன் தன்னை மீட்டு கொண்டு தன் வீட்டை நோக்கி திரும்பினான். அவன் திரும்பியதும் அவன் முதுகிற்கு பழிப்பு காட்டியவள், போடா ஸ்கெலட்டல், நானாச்சும் அரை டிக்கெட், நீ கிழிஞ்ச டிக்கெட், வெ என முனகிக் கொண்டே தன் வீடு நோக்கி திரும்பினாள். அர்ஜுன் அவள் டூரை தடுப்பதற்கு முடிந்த அளவு முயன்றுவிட்டு முடியாமல் போகவும் தன் பயத்தை தாயிடம் பகிர்ந்து கொண்டான். அவனை பார்த்து மனம் விட்டு சிரித்த ரஞ்சனி, டேய் மக்கு, ஒரு தடவை டூர் போனப்ப தப்பு நடந்தா ஒவ்வொரு முறையும் அப்படியே தான் நடக்குமா? அப்படி நடக்கக்கூடாதுன்னு அவ ஸ்கூல்லையே பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பலமா நடக்கும். நீ உன் மண்டையை குழப்பிக்காம இந்த செமஸ்டர் அரியர் வைக்காம முடிக்கிற வழியை பாரு. ஒரு வழியாய் தன் மனக்குழப்பத்திற்கு விடை கிடைத்த தெம்பில் அர்ஜுன் தன் அன்றாட வாழ்வில் மூழ்கி போனான். இப்படியே நாட்கள் நகர சம்யு டூர் கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. சம்யுவின் குடும்பம் அழகரை அவளை பள்ளியில் விட்டு விட்டு வரும்படி சொல்ல, குடும்பத்தினர் முன்னிலையில் மறுத்து பேச முடியாத சம்யு அவனுடன் அவன் 2 சக்கர வாகனத்தில் கிளம்பினாள். வழியெல்லாம் அர்ஜுன் அவளுக்கு 1000 அறிவுரைகள் வழங்க சம்யு தன் மௌனத்தை மட்டுமே பதிலாக்கினாள். அவளை பள்ளியில் இறக்கிவிட்டவன் அவள் கிளம்ப சொல்லியும் மறுத்து பேருந்து புறப்படுவதற்காக காத்திருக்க தொடங்கினான். அப்பொழுது அவன் தொலைபேசி அழைக்க எடுத்து பார்த்தவன் அழைப்பது தன் தாய் ரஞ்சனி எனவும் போனை காதிற்கு கொடுத்து, சொல்லுங்கம்மா என உரையாடலை தொடங்க அந்த புறம் ரஞ்சனி சற்றே பதட்ட குரலில், டேய் அர்ஜுன், பஸ் கிளம்பிடுச்சா என கேட்க, இன்னும் இல்லை, ஏமா? ஏதோ பிரச்சனை என உணர்ந்து அவனும் கேட்க, டேய் அர்ஜுன், சம்யு தாத்தாவுக்கு திடீர்னு கை கால் இழுத்துக்கிச்சுடா. அவங்க வீட்டில் எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு அவரை டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ உடனே சம்யுவை கூட்டிட்டு வா, நாமும் கிளம்பலாம் என பதறிக்கொண்டே பேசி முடிக்க, சரிம்மா என போனை அணைத்தவன் புறப்பட தயாராயிருந்த பேருந்தை நோக்கி ஏறக்குறைய ஓடினான்.
அங்கே இருந்த ஆசிரியர்களிடம் அவன் சூழ்நிலையை எடுத்து கூறி சம்யுவை தன்னுடன் அனுப்பி வைக்கும்படி கேட்க, அவர்கள் சம்யுவிடம் விஷயத்தை கூறி உடனே அவளை வீட்டுக்கு கிளம்பும்படி கூறினர். ஆனால் சம்யு அழகருடன் கிளம்ப மறுத்துவிட்டாள். அவன் சொல்வது முழுக்க பொய் என கூறியவள் தன்னை இந்த உல்லாச பயணம் செல்ல விடாமல் தடுப்பதே அவன் முதல் நோக்கம் என கூறவும், அழகர் அவளை நம்ப வைப்பதற்காய் அவள் வீட்டு ஆட்களுக்கு தொடர்பு கொள்ள முயன்றான். ஆனால் யாரும் தொலைபேசியை எடுக்கவே இல்லை. அடுத்து அவன் தாயின் தொலைபேசிக்கு அழைக்க அது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பதாக அறிவித்தது. தன் பொறுமையை ஒன்றாய் திரட்டி கொண்ட அழகர் அவளிடம் தன்மையாய் நிலைமையை விளக்க முயன்றான். அவன் என்ன சொன்னாலும் அதை செவி மடுக்க சம்யு தயாராயில்லை. அவனை பொய்யன் என அனைவர் முன்னிலையிலும் அழுது கொண்டே தூற்றிக்கொண்டே இருந்தாள். ஒரு நிலைக்கு மேல் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அழகர், போய் தொலடி, உங்க தாத்தா செத்தாலும் உனக்கு கவலை இல்லை, உனக்கு உன் டூர் தானே முக்கியம், எப்படியோ ஒழிஞ்சு போ. அவளை பார்த்து கத்தியவன் தன் இரு சக்கர வாகனத்தை கிளப்பிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டான். சம்யு தன் உல்லாச பயணத்தை தொடங்க இந்த புறம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வீரபாண்டியின் இன்னுயிர் பாதி வழியிலேயே பிரிந்துவிட, ஒட்டுமொத்த குடும்பத்தின் கதறலோடு அவர் உடல் மீண்டும் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அர்ஜுன் கோபத்தின் உச்சியோடு வீட்டுக்கு செல்ல அங்கு இருந்த சூழல் அவன் மனநிலையை அடியோடு மாற்றிவிட்டது. ரஞ்சனி சம்யு எங்கே என்று அவனிடம் அழுகையோடு வந்து கேட்க, தாயை தனியே அழைத்து சென்றவன் நடந்த நிகழ்வை கூற, இனி என்னடா பண்றது, யாரை அனுப்பி அவளை கூட்டிட்டு வர சொல்றது என அவனிடம் புலம்பிவிட்டு நிலைமையை சம்யுவின் சித்தப்பாவிடம் தெரிவிக்க, சங்கரபாண்டி சற்றும் தாமதிக்காமல் தங்கள் காரை எடுத்துக்கொண்டு அவளை அழைத்து வர கிளம்பிவிட்டார். நேரே பள்ளி சென்று உல்லாச பயணத்திற்கு உடன் சென்றிருக்கும் ஆசிரியர் அலைபேசி எண்ணை வாங்கி பேருந்து எந்த வழியில் பயணித்து கொண்டிருக்கிறது என தெரிந்து கொண்டு கண்களில் கண்ணீர் வழிய காற்றை விட வேகமாய் வண்டியை செலுத்தி ஒரு வழியாய் பேருந்தை பிடித்தவர் சம்யுவின் குழப்ப முகத்தை கண்டதும் அவளிடம் அப்பொழுது எதுவும் சொல்லாமல் அவளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார். வீட்டின் முன்பு கூடியிருந்த கூட்டம் சம்யுவின் வயிற்றில் புளியை கரைக்க கூடத்தை நோக்கி விரைந்து ஓடினாள். அங்கே அவள் தாத்தாவின் உடல் கிடத்தப்பட்டிருக்க அவளை கண்ட நாகம்மை அவளை தாவி அணைத்து கொண்டு, ஏன் ராஜாத்தி, அந்த மனுஷ உசுர் பிரிஞ்ச நேரத்துல கூட கடைசியா உன்னை பார்க்க தாண்டி துடிச்சாரு. கடைசியா சொன்ன வார்த்தை உன் பேரு தாண்டி பொம்மி என சொல்லிவிட்டு ஓவென குரல் எடுத்து அழ, சம்யுவும் அவரை அணைத்து கொண்டு கதறி அழத் தொடங்கினாள். ஒரு வழியாய் சடங்கு சம்பிரதாயம் நடைபெற அழகரின் தந்தை முறை செய்ய வந்தார். அவருடன் அழகரும் வர அழுது அழுது மூலையில் முடங்கி கிடந்த சம்யுவிற்கு அவனை கண்டதும் எங்கு இருந்துதான் அவ்வளவு ஆவேசம் வந்ததோ, காளியைப் போல உக்கிரமாய் எழுந்து நின்றவள் அவன் சட்டை காலரை பற்றி அவனை தர தரவென வாசல் வர இழுத்து சென்று வெளியே தள்ளியவள் அவனை தன் நெருப்பு உமிழும் விழிகளால் முறைத்து, உன்னால தாண்டா, எல்லாம் உன்னாலதான், உன் கரு நாக்கால எங்க தாத்தா செத்து போயிடுவார்னு சொன்ன, தோ நீ சாபம் கொடுத்த மாதிரி போய் சேர்ந்துட்டாரு. எங்க தாத்தானா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அம்மா இனி இவன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். இனி எனக்கும் இவனுக்கு கல்யாணம் அது இதுன்னு யாராவது பேசுனீங்க, தாத்தா போன இடத்துக்கே நானும் போயிடுவேன். அவள் விசும்பிக்கொண்டே சொல்ல அந்த இடத்தில் சற்று நேரம் மயான அமைதி நிலவியது. முதலில் தன் உணர்வு பெற்றது சம்யுவின் தாய்தான். பொம்மி, பொம்பளை புள்ள வளர்ந்த பையனை சட்டை பிடிக்கிற அளவு ஆயிட்டியோ? யார் கொடுத்த தைரியம் டி இது? ஏங்க, அவளை இழுத்து கன்னத்துல 4 கொடுங்க என தன் கணவனை நோக்கி குரல் கொடுக்க அவர் சம்யுவை நோக்கி பாய, ரஞ்சனி நடுவில் புகுந்து அவளை மறைத்து கொண்டு தன் கணவனை நோக்கி அர்ஜுனை கண்ஜாடை காட்டி தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லும்படி சொல்லிவிட்டு அவளை சமாதானப்படுத்தி கொண்டு உள் கூடத்துக்கு அழைத்து சென்றார். அழகருக்கு சம்யு தன்னை அவமானப்படுத்தியது கூட வலிக்கவில்லை. ஆனால் அவள் தன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என ஆணித்தரமாக கூறியது அவன் நெஞ்சை சல்லடையாக்கியது. இம்முறை அர்ஜுன் வழக்கத்துக்கு மாறாக மௌனியானான். இப்படியே நாட்கள் கடக்க சம்யுவின் பொது தேர்வு முடிந்து முடிவுகளும் வெளியாகியது. சம்யு நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்திருந்தான். ஆனால் சம்யுவிற்கு அழகர் இருக்கும் ஊரில் இருக்க விருப்பம் இல்லை. அதனால் தன் கடைசி சித்தப்பாவான சங்கர பாண்டியிடம் முறையிட்டு
வெளியூரில் பள்ளி படிப்பில் சேர்த்து விடும்படி மன்றாடினாள். அவள் நிலை உணர்ந்த சங்கரபாண்டியும் வீட்டில் அனைவரிடமும் பேசி இறுதியில் நாகம்மையின் தாய் வழி உறவுகள் இருந்த கோயமுத்தூரில் அவளை படிக்க வைப்பது என ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இம்முறை பிரிவு அவர்களின் மனதில் இருக்கும் கசப்பான நிகழ்வுகளை மறக்க வைக்கும் என பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்டது. இதை கேள்விப்பட்ட அழகர் இனி சம்யுவின் வாழ்வில் தனக்கு கொஞ்சமும் இடம் இல்லை என உள்ளுக்குள் மருகத் தொடங்கினான். அழகர் கல்லூரி வாழ்வில் 2ஆம் வருடத்தில் அடி எடுத்து வைத்திருந்தான். மனதில் ஒரு முடிவெடுத்தவன் வழக்கமாய் சம்யு விரும்பி செல்லும் கண்மாய் கரை ஓரம் இருந்த அம்மன் கோயிலுக்கு சென்று அவள் வரவிற்காக காத்திருக்க தொடங்கினான். சம்யுவும் தன் வழக்கமான நேரத்திற்கு கோயிலுக்கு வந்தாள். அவள் சாமி கும்பிட்டு முடியும் வரை காத்து கொண்டிருந்தவன் அவள் தனிமை நாடி கண்மாய் கரை ஓரம் சென்று அமரும் வரை காத்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அவள் முன் சென்று நிற்க சம்யு அவனை புரியாத பார்வை பார்த்து கொண்டே எழுந்து நின்றாள். அவள் எழுந்து நிற்கவும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த சங்கிலியை எடுத்தவன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே அதை அவள் கழுத்தில் அணிவித்தான். நடப்பது என்னவென்று புரியாத சம்யு குனிந்து தன் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பார்த்தாள். அது அர்ஜுன் வழக்கமாக தன் கழுத்தில் அணிந்திருக்கும் 2 சவரன் பட்டை சங்கிலி. அதன் முகப்பில் வழக்கமாக இருக்கும் டாலர் நீக்கப்பட்டு அதற்கு பதில் அவன் பாட்டியின் அவர்கள் குல வழக்கமான மாங்கல்யம் மஞ்சள் சரடு கொண்டு கோக்கப்பட்டிருந்தது. சம்யு அதிர்ச்சி விலகாமல் அவனை பார்க்க அர்ஜுன் அவள் முகத்தை விட்டு சற்றும் பார்வையை திருப்பாமல், இந்த அர்ஜுன் இப்ப உன் புருஷன் சம்யு, நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உனக்கு நான் தான் புருஷன். இன்னைக்கு ரகசியமா உனக்கு தாலி கட்டின நான் கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஊரையே கூட்டி எல்லார் முன்னாடியும் மறுபடியும் உனக்கு தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்குவேன். எங்க தாத்தா ஆசைப்படி என் வீட்டுக்கு நீ வாழ வருவ. அவன் பேசி முடித்ததும் தாத்தா என்ற ஒரு வார்த்தை அவள் கோபத்தை தூண்ட போதுமானதாயிருந்தது. அவன் அணிவித்த சங்கிலியை இறுக பற்றியவள், ரொம்ப தப்பு பண்ணிட்ட அழகர், ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இப்போ உனக்கு முன்னாடி நான் ஒரு சவால் விடுறேன். வெறும் சம்யுக்தாவா இந்த ஊரை விட்டு போற நான் கண்டிப்பா திரும்பி வரும்போது மிஸ்ஸஸ் சம்யுக்தாவா தான் வருவேன். ஆனா என் பேருக்கு பின்னாடி இருக்க போற பேர் கண்டிப்பா உன்னோடது இல்லை. இந்த சின்ன சங்கிலியை போட்டு என்னை கட்டி வச்சிடலாம்னு கனவுல கூட நினைச்சிடாத. சம்யு அடங்கிய குரலில் தன் குரோதத்தை வெளிப்படுத்த அவளை பார்த்து ஏளன புன்னகையை செலுத்திய அர்ஜுன், அப்படியா சம்யு, பொண்ணு உனக்கே இவ்வளோ இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளோ இருக்கும். இப்போ உனக்கு நான் தாலி கட்டி இருந்தாலும் குறைஞ்சது 100 பேரையாவது லவ் பண்ணுவேன். அதுவும் உன் கண்ணு முன்னாடி. அதில் எவளை ரொம்ப பிடிக்கிறதோ அவளை நம்ம கல்யாணத்துக்கே கூட்டிட்டு வந்து உன் கண் முன்னாடி அவ கூட ரொமான்ஸ் பண்ணல. நான் அர்ஜுன் அழகர் சாமி இல்லடி. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. வரேண்டி என் பொண்டாட்டி. அவளுக்கு ஒரு சல்யூட்டை பரிசளித்தவன் அவளை திரும்பியும் பாராமல் அந்த இடத்தை காலி செய்தான். அதற்கடுத்து வந்த நாளில் சம்யு உயர்நிலை படிப்பிற்காய் கோயமுத்தூர் செல்ல 1 வருடம் கழித்து தன் பட்டப்படிப்பை முடித்த அர்ஜுன் இராணுவ பணியில் தன்னை இணைத்து கொள்ள வட மாநிலம் சென்றான். நாட்கள் நதியின் வேகத்தில் சுழன்றோட சம்யு அர்ஜுன் இருவரும் ஒருவரை ஒருவர் கடந்த 7 வருடங்களாய் சந்தித்து கொள்ளாமல் சடுகுடு ஆடிக்கொண்டிருந்தனர். அவர்களின் ஆட்டத்திற்கு நிச்சயம் என்ற பெயரில் முற்றுப்புள்ளி வைத்தார் நாகம்மை. பாவம், அவர் அறியவில்லை இனிதான் சடுகுடு பரபரப்பாக சூடு பிடிக்கப் போகிறது என்று. அர்ஜுன் தன் கடந்த காலத்தை தீபக்கின் முன் விவரித்துவிட்டு கண்களில் நீர் துளிக்க அமர்ந்திருக்க, அந்தப்புறம் சம்யு தன் கழுத்தில் இருந்த அந்த சங்கிலியை கையில் பிடித்து கொண்டு கண் கலங்கி அமர்ந்திருந்தாள். தாலி கோக்கப்பட்டிருந்த இடத்தில் தற்சமயம் பெரிய பூ போன்ற இருபுறம் தாழ் செய்யும் வசதி கொண்ட டாலர் அலங்கரித்து கொண்டிருந்தது. அதன் உள்புறம் அர்ஜுன் அணிவித்த அவன் பரம்பரை மாங்கல்யம் பத்திரமாய் குடிகொண்டிருந்தது. அவளின் மறு கையில் அவளின் போலி திருமண சான்றிதழ் இருந்தது. வெட்ட வெளியை நோக்கி கொண்டிருந்த சம்யு அர்ஜுன் இருவரின் உள்ளத்திலும் கட்டுக்கடங்காத காதல் இருந்தாலும் அதை மீறி ஒருவரை ஒருவர் வென்று காட்டும் வெறி இருவர் மனதிலும் வேரூன்றி இருந்தது.
இருவருக்கும் இடையே எல்லைக்கோடு வகுத்திருக்கிறோம். நாம் கோட்டை கட்டடமாக்கி பாண்டி விளையாடிக் கொண்டிருக்கிறது. இப்படிக்கு காதல். புலர்ந்தும் புலராத அந்த காலை பொழுதில் சம்யு தன் வீட்டு வாயிலேயே அடைத்தபடி மிக பெரிய வண்ண கோலம் வரைந்து கொண்டிருந்தாள். அவளை சுற்றி ஏதோ சுற்றுலா வந்தவர்கள் போல அந்த வீட்டின் மகளிர் அணி நின்று கொண்டிருக்க, வீணாவும் சரணும் தங்களை மீறி வெளிவர துடித்த கொட்டாவியை வாய்க்குள்ளே அடக்கியபடி, இதெல்லாம் கூட இந்த சமோசாக்கு தெரியுமா என்பதை போல் அவள் மறைந்து கொண்டிருந்த கோலத்தை ரசித்து கொண்டிருந்தனர். சம்யுவின் பெரியம்மா நளினி சம்யுவின் அம்மா சிவகாமியிடம், என் மக எம்புட்டழகா கோலம் போடுறா பாத்தியா சிவா? வெளியூர்ல படிக்க போன மக வரும்போது மிளகு சீரகம்னா எந்த ஊர் பேருன்னு கேட்பான்னு ஒரேடியா புலம்பிக்கிட்டே இருப்பியே, நம்ம பொம்மிம்மா அப்படியே தாண்டி திரும்பி வந்திருக்கா என பெருமை பேசி கொண்டிருக்க, சிவகாமியின் உள்ளம் பூரிப்பில் நிகழ்ந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், கோலந்தானே போடுறா, அதுக்கே அவளை தலையில் தூக்கி வைக்காதீக, அப்புறம் இறக்க முடியாது, இன்னும் 2 மைலுக்குத்தானே கலர் கொடுக்க வேண்டி இருக்கு, அவ அடிச்சு முடிக்கட்டும், நாம வீட்டுக்குள்ள போவோம்க்கா, பெரிய அத்தா எழுந்துக்கிற நேரமாச்சு, வெள்ளையன் பாலை பீச்சு திண்ணையில வச்சிருப்பான், போய் காப்பி கடையை தொடங்குவோம். சாயங்காலம் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு நாம இப்படி ஆளாளுக்கு கோலத்தை பராக்க பார்த்துக்கிட்டு நிக்கிறத அத்தை பார்த்தாக, காலையிலேயே அர்ச்சனையை தொடங்கிடுவாக, வாங்க அந்த பக்கம் போவோம். பேசிக்கொண்டே சிவகாமி முன்னால் நடக்க, முத்துப்பாண்டியின் மனைவியும் அந்த வீட்டின் 3ஆம் மருமகளுமான செந்தாமரை, ஆத்தே காலையில அவங்க வாயை கிளறணுமா, வாங்க போவோம். ஏன்பா பொம்மி கோலம் போட்டு முடிக்கும் வரைக்கும் இங்கேயே இருங்க, உங்களுக்கு காப்பி தண்ணி நம்ம வெள்ளையங்கிட்ட கொடுத்து விடுறேன் என வீணா சரணிடம் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு மற்ற மூவரையும் தள்ளி கொண்டு வீட்டுக்குள் சென்று மறைந்தார். அவர்கள் வீட்டினுள் சென்று மறையும் வரை அமைதியாய் நின்று கொண்டிருந்த சரண் அவர்கள் உள்ளே சென்றதும் சுற்றி இருந்த வண்ண கோலப்பொடிகளில் ஒன்றை கையில் எடுத்து முதலில் அதை வீணாவின் தலையில் ஏதோ அற்றதை போல தூவினான். டேய் பண்ணி, என்னடா பண்ற உன்ன? அவனை திட்டிக் கொண்டே அவள் அருகில் இருந்த மற்றொரு வண்ண கோலப்பொடியை கையில் எடுக்கும் முன் சம்யுவை நெருங்கி அவள் மேலும் வண்ண கலவையை வாரி இறைக்க, குனிந்து கோலம் போட்டு கொண்டிருந்த சம்யு எழுந்து நின்று முறைத்தாள். அவள் எழுந்து நின்று முறைத்து கொண்டிருக்க, சரணை நெருங்கிய வீணா தன் கையில் இருந்த வண்ண கோலப்பொடியை அப்படியே அவன் தலையில் கவிழ்த்தாள். அந்த செந்நிற பொடி அவன் முகம் முழுவதும் வழிந்து அவன் அணிந்திருந்த வெண்ணிற ஷர்ட்டை திட்டு திட்டாய் சிவப்பு நிறமாக்க, கோபமாய் எழுந்து நின்ற சம்யு குலுங்கி சிரிக்கத் தொடங்கினாள். தங்களை சுற்றி யாரும் இல்லை என்ற தைரியத்தில் இரு கைகளிலும் ஒரு வண்ணப்பொடியை கைப்பற்றிய சரண் இருவர் தலையிலும் அபிஷேகம் செய்ய, தோழிகள் அவனை துரத்த, மூவரும் வீட்டு வாயிலில் தங்களை மறந்து அடித்தடியில் இறங்கியிருந்தனர். சம்யு வீட்டில் இருந்து கறந்த பாலை வாங்கி வரும்படி ரஞ்சனி சுந்தரத்தை பணித்து கொண்டிருக்க, அப்பா பேப்பர் படிக்கட்டுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்ற பதில் அளித்தான். ஜாக்கிங் ஷூவை காலில் அணிந்து கொண்டிருந்த அர்ஜுன். காலையில் எழுந்தவுடன் முதல் காரியமாக அவன் செய்தது தன் அறை ஜன்னல் மூலம் எதிர் வீட்டை நோட்டம் விட்டதுதான். அங்கே அடக்கத்தின் மறு உருவமாய் குனிந்து கோலம் போட்டு கொண்டிருந்த சம்யுவை கண்டதும் அவன் மனம் ஏதோ அமைதியில் லயித்தது. அவளை உடனே அருகில் சென்று காண வேண்டும் என அவன் உடலும் உள்ளமும் பரபரக்க, தன் காலை கடன்களை அவசர கதியில் முடித்தவன் ஜாக்கிங் போகிறேன் பேர்வழி என்று அவள் வீட்டை நெருங்க முடிவு செய்திருந்தான். ஆனால் அவன் வேலையை மேலும் எளிதாக்கும் பொருட்டு அவன் அம்மா ரஞ்சனி அடுத்து ஒரு வாய்ப்பை வழங்க, அதை கெட்டியாய் பிடித்து கொண்டு பால் வாங்கி வரும் சாக்கில் சம்யுவின் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். எவ்வளவுக்கு எவ்வளவு இதமான மனநிலையில் அவள் வீட்டை நோக்கி நடந்தானோ, அது அத்தனையும் அவன் கண்ட காட்சியில் வெயில் பட்ட பனி போல உடனே மறைந்து போனது. அவன் சம்யுவின் வீட்டு வாயிலை அடையும் போது சம்யு சரணின் தலைமுடியை கொத்தாக பற்றி உலுக்கி கொண்டிருந்தாள். சரணின் கைகள் சம்யுவின் இரு தோள்களிலும் உரிமையாய் படிந்திருந்தது. விடுடி ராட்சசி, வலிக்குது சமோசா, விட்டு தொலை என சரண் புலம்பிக் கொண்டிருக்க, வீணா தொலைவில் பாத்திரத்தில் எதையோ கலக்கி கொண்டிருந்தாள். இருவரையும் அந்த நிலையில் கண்ட அர்ஜுனின் இரத்த அழுத்தம் தாறுமாறாய் எகிரத் தொடங்க அவன் கண்கள் தானாய் சிவக்கத் தொடங்கியது.
அர்ஜுனை முதலில் கண்டவள் வீணாதான். சம்யுவும் சரணும் அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தனர். வந்த புதியவன் சம்யுவை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை கண்டவள், என்ன இவன் சமோசாவை கடத்திட்டு போற மாதிரி பார்த்து வைக்கிறான் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே வெளி வாசலை நோக்கி சென்றாள். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும் என கண்டிப்பான குரலில் கேட்க, வீணா யாரிடமோ பேசுவதை கேட்ட இருவரும் தங்கள் சண்டையில் இருந்து வெளிவந்து வாசலை நோக்கி திரும்பினர். சம்யு தன்னை கண்டதும் அர்ஜுனின் பார்வை உரிமையாய் அவளை துளைத்தது. சம்யு அவனை முறைக்க முயன்று அது முடியாமல் தலை கவிழ சம்யுவின் அருகில் நின்று கொண்டிருந்த சரணுக்கு அர்ஜுன் சம்யுவை பார்த்த உரிமை பார்வை எரிச்சலை கிளப்பியது. காலங்காத்தால் இந்த ரோட் சைடு ரோமியோ எங்கிருந்து முளைச்சான்? ச்சே, இப்பன்னு பார்த்து ஒரு வீரப்பன் கூட வெளியே இல்லையே. இருந்திருக்கணும். இவனை கண்ணால சுடாம கண்ணாலேயே சுட்டு பொசுக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னமோ என்னை பார்த்தா தான் வில்லனா தெரியும் போல. மனதிற்குள் புலம்பிக் கொண்டே சம்யுவை மறைத்து கொண்டு முன்னால் வந்து நின்றான். ஹலோ சார், உங்களுக்கு காது கேட்காதா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கில்ல, பதில் சொல்லாம எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று எங்க வீட்டு பொண்ணை உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு என குரலில் சற்றே அதிகாரத்தை கூட்டி கேட்க, சம்யு ஏதோ சொல்வதற்கு வாயை திறக்க வந்தாள். ஆனால் அதற்குள் முந்திக் கொண்ட அர்ஜுன், எது கேட்டாலும் தருவீங்களா என சம்யுவை ஒரு மார்க்கமாய் பார்த்து கொண்டே கேட்க, சரண் வீணா இருவரின் முகமும் கோபத்தில் சிவக்கத் தொடங்க, சரண் அவன் சட்டை காலரை பற்றும் நோக்கத்தில் அர்ஜுனை நோக்கி ஒரு அடி முன்னால் வைத்தான். சம்யு இருவருக்கும் இடையில் நுழைவதற்காய் நகரும் தருவாயில் வீட்டு வாயிலில் மருதபாண்டியின் குரல் உரத்து ஒலித்தது. அடடே மாப்பிள்ளை, எப்ப வந்தீங்க? ஏன் வாசல்லையே நின்றுகிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அடியே நளினி, ஒரு டம்ளர் காப்பி சேர்த்து போடு என வாயிலில் நின்றபடியே உள் நோக்கி குரல் கொடுக்க, சரண் வீணா இருவரின் பார்வையும் ஒரு முறை சந்தித்து மீண்டது. சரண் சற்றே பின்னால் நகர அவனை ஒரு வெறுப்பு பார்வை பார்த்து கொண்டே அழகர் வீட்டை நோக்கி நடந்தான். மாமா, அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க வேலைக்காரங்க யார்கிட்டையாவது கொடுத்து விடுங்க. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் அப்புறம் வரேன் மாமா என அவரிடம் சொல்லிவிட்டு அவன் தங்கள் வீட்டை நோக்கி திரும்ப, உங்க வீட்டு பாலை போய் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து விடுறதா? பொம்மி பொம்மி என அவர் அழைக்க சம்யா அவசரமாய் முன்னால் வந்து நின்றாள். அவளை மேலும் கீழும் ஆராயும் பார்வை பார்த்தவர், என்ன புள்ளை இது, மூஞ்சி முகரையெல்லாம் சாய தப்பிக்கிட்டு நிக்கிற, என்ன ஆச்சு என கேட்க, சம்யு தன் முகத்தை துடைத்து கொண்டே, கோலம் போடும்போது கலர் பொடி தெரியாம மேலே சிந்திடுச்சு பெரியப்பா என தன் சின்ன குரலில் தெரிவிக்க, இன்னும் சின்ன புள்ள கணக்காவே தெரி. சரி சரி, உள்ள போய் முகத்தை கழுவிட்டு உங்க அம்மா அத்தை வீட்டுக்கு பால் தனியாக எடுத்து வச்சிருப்பா, அதை கொண்டு போய் உங்க அத்தை வீட்டில் கொடு. பார்த்து கொண்டு போ, அதை கீழே மேலே சிந்த வைக்காத, போ என ஆணையிட, சம்யு விட்டால் போதும் என வீட்டுக்குள் சென்று மறைந்தாள். அவள் வீட்டுக்குள் ஓடியதும் சரண் வீணா இருவரும் வீட்டுக்குள் செல்ல எத்தனித்தனர். அவர்களை வாயிலிலேயே, கொஞ்சம் நில்லுங்க என நிறுத்தியவர், நீங்க 2 பேரும் ஏன் ஹோலி பண்டிகை கொண்டாடின வடநாட்டுக்காரங்க கணக்கா இருக்கீங்க என வினவ, வீணா, நான் ஹெல்ப் பண்ண போனேன் அங்கிள், அப்ப என் மேலையும் கோலப்படி தவறி சிந்திடுச்சு என அவள் அவசரமாக பதில் சொல்லிவிட்டு அவர் அடுத்த கேள்வி கேட்கும் முன் வீட்டுக்குள் ஓடி மறைந்தாள். தனியாய் மாட்டிக்கொண்ட சரண் வழக்கம் போல தப்பும் முயற்சியாய் எண்ணிக்கொண்டு அவரை நோக்கி தன் வசீகர புன்னகை செலுத்தி கொண்டே, அது வந்த அங்கிள் என ஆரம்பிக்க அவனை பாதியிலேயே தடுத்தவர், ஏன்பா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்டில் பொண்ணுங்க எங்கே இருக்கோ அங்கே தானே நீ இருக்க. நாளைக்கு காலையில் 4 மணியிலேருந்து நீ என்ன செய்கிறேன்னா, என் கூட சிலம்ப பயிற்சிக்கு வர்ற. எத்தனை மணி? 4 மணி. எனக்கு நேரம் கடத்துறது அறவே ஆகாது. 3:50க்கெல்லாம் நீ வெளிவாசல்ல மற்ற பசங்களோட சேர்ந்து நிற்கிற. என்ன நான் சொல்கிறது விளங்குச்சா என தன் சிம்ம குரலில் இன்னும் சற்றே அழுத்தத்தை கூட்டி தன் பெரிய மீசையை நீவிக்கொண்டே கேட்க, அந்த குரலை எதிர்த்து பேச முடியாத சரண், சரி அங்கிள் என பதில் சொல்லிவிட்டு பலியாடு போல முகத்தை சோகமாக வைத்து கொண்டு வீட்டுக்குள் சென்று மறைந்தான். அந்த வீட்டுக்கு தன்னை இழுத்து வந்த சம்யுவை மனதில் திட்டிக் கொண்டே சரண் மருதபாண்டியிடம் மாட்டிக்கொண்டு முழித்ததைக் கண்டு மனதிற்குள் சிரித்த அர்ஜுன், இன்னும் சற்று நேரத்தில் சம்யு தங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாள் என்ற செய்தி அவன் மூளைக்கு சில புதிய கட்டளைகள் இட
அர்ஜுன் அவசரமாய் மருதபாண்டியிடம் விடை பெற்று கொண்டு தங்கள் வீட்டை நோக்கி ஏறக்குறைய ஓடினான். அடுப்படியில் வேலையாயிருந்த தாயிடம் முதலில் சென்றவன், அம்மா, மாமா சம்யு கிட்ட பாலை கொடுத்து விடுறதா சொல்லி இருக்கார். இன்னைக்கு பால் கறக்க லேட் ஆயிடுச்சு போல. அப்புறமா சம்யு வந்தான்னா எனக்கு காஃபி அவகிட்ட கொடுத்து விடுங்களேன் என தலை குனிந்து கொண்டே சொல்ல, அதை மகனின் வெட்கம் என எண்ணி பூரித்த ரஞ்சனி, டேய், நிஜமா அவங்க வீட்டில் அப்படியா சொன்னாங்க? நேற்று நைட் அத்தனை முறை கூப்பிட்டேன், அனுப்ப மாட்டேன்னு சிவகாமி அடமா இருந்தா. டேய், சாயங்காலம் உனக்கு அவளுக்கும் நிச்சயம்டா. இப்போ எதுக்கு அவகிட்ட தனியாக பேச ட்ரை பண்ணுற? ஆ என மகனை நோக்கி கண்ணடித்து கேட்க, போங்க மாம் என மகன் செடுங்கிக் கொண்டே செல்ல, சரிடா சரி, அனுப்பி வைக்கிறேன். அவங்க பொண்ணை தேடி வர்ற அளவுக்கு நேரம் கடத்தாம பேச வேண்டியதை சீக்கிரம் பேசிட்டு அவளை திருப்பி அனுப்பிடு என்ன என கிண்டல் நிறைந்த ரஞ்சனியின் குரல் அவன் பின்புறம் கேட்டது. தன் அறையை அடைந்த அர்ஜுன் அவசரமாக அர்ச்சனாவிற்கு அழைத்தான். ஹலோ மாம்ஸ் என்ற அர்ச்சனாவின் குரல் அந்த புறம் கேட்க, ஹலோ அச்சு, இப்போ உடனடியா உன் ஹெல்ப் தேவை என தொடங்கி அவளுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு போனை அமர்த்திவிட்டு உறங்குபவன் போல படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். விழிதான் மூடியிருந்ததே தவிர அவன் காதுகள் மிக கூர்மையாய் அறையில் கேட்கும் ஓசைக்காய் காத்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அறைக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் கழித்து அவன் அறைக்கதவை யாரோ திறக்கும் சப்தம் கேட்டது. வாடி வா, என்னையா கடுப்பேத்துற, இருக்குடி உனக்கு என மனதிற்குள் கூறிக்கொண்டே அர்ஜுன் நன்றாய் உறங்குபவன் போல விழிகளை இன்னும் அழுத்தமாய் மூடிக்கொள்ள ஒரு கரம் அவனை மிக லேசாக தொட்டது. அவ்வளவுதான். அர்ஜுன் அந்த பூங்கரத்தை பற்றி இழுத்து படுக்கையில் சாய்த்து இதழோடு இதழ் சேர்த்து முத்தமிட முயல அவன் மீசையின் மேல் மற்றொரு மீசை உரசியது. ஆடச்சை என அர்ஜுன் தன் முகத்தை நிமிர்த்தி படுக்கையில் இருந்த உருவத்தை பார்க்கவும் ஒரு காஃபி டம்ளர் தரையில் விழுந்து உருளும் சத்தம் கேட்கவும் சரியாயிருந்தது. அதிர்ச்சியின் உச்சத்தில் பேசவும் திராணியற்று தன்னை மலங்க மலங்க பார்த்து கொண்டிருந்த தீபக்கை பார்த்தவன் திரும்பி வாயிலை பார்க்க அங்கே அதைவிட அதிர்ச்சி தாங்கிய முகத்தோடு இருந்த சம்யுவை கண்டதும் அவசரமாய் படுக்கையை விட்டு எழுந்து அவளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சற்று நேரம் அவனையும் தீபக்கையும் மாறி மாறி பார்த்தவள் ஒரு கட்டத்துக்கு மேல் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்து கொண்டே, இதுதான் உன் லவரா அர்ஜுன்? ஐயோ, உனக்கு லவ் பண்ண பொண்ணுங்களே கிடைக்கலையா? சோ சேட். ஓ அர்ஜுன், அவனா நீ என்ற குரலை ஏற்றி இறக்கி கேட்க முகத்தில் லிட்டர் கணக்கில் அசடு வழிய வெளியே செல்ல முயன்ற அவள் கை பற்றி தடுத்து கொண்டே, சம்யு, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. நான் என் மாமா பொண்ணு அச்சுன்னு நினச்சித்தான் தெரியாமல் அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ண. சம்யு ப்ளீஸ் அப்படி என்னை பார்க்காத, சிரிக்காதடி. ஏய், சொன்னா கேளு, நிஜமாத்தான். சம்யு, நம்புடி. அவள் கைகளை பற்றி கொண்டே அவன் சமாதானத்தில் ஈடுபட்டிருக்க சம்யு பொங்கி பொங்கி சிரித்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சரியாக தவறான வருகை கொடுத்தாள் அர்ச்சனா. அர்ஜுனின் கரம் சம்யுவின் கரத்தில் இணைந்திருப்பதை கண்டவள், மாம் கிஸ் கொடுத்துட்டு இருப்பேன்னு தானே சொன்னா, தந்தி கையை பிடிச்சிட்டு இருக்கா, தத்தி கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை கிஸ் சீன் நம்ம என்ட்ரிக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சோ? சரி சரி, நம்ம ஆக்ஷன் ரீப்ளேவை ஆரம்பிப்போம் என்ற மனதிற்குள் கூறிக்கொண்டவள் பின்பக்கம் சற்றே திரும்பி எச்சிலை தொட்டு தன் கண்களில் தீட்டிக்கொண்டு ஒப்பாரி வைக்கத் தொடங்கினாள். ஐயோ மாம்ஸ், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னை ஹனி பட்டர் ஜாம் அப்படி இப்படின்னு கொஞ்சிட்டு இப்படி ஏன் கண் முன்னாலேயே இன்னொருத்தி கையை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே, இது நியாயமா, தர்மமா? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? புலம்பலுக்கு சற்றே இடைவெளி விட்டவள், ச, கர்மம் பிடிச்ச டயலாக் மறந்து போய் தொலையுதே என தலையில் தன்னைத்தானே கொட்டி கொண்டவள். சை என கோபத்தோடு அவள் நிமிர வெளியே அவள் தாய் ரஞ்சனியின் குரல் கேட்டது. ஞாபகம் வந்துடுச்சு. இப்படி நீங்க அடுத்தவளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிருக்க கூடாதா? ஆஹா என மீண்டும் தன் ஒப்பாரி அழுகையை தொடங்க சம்யு இன்னும் பொங்கி பொங்கி சிரிக்க தொடங்கினாள். ஒரு வழியாய் சுய உணர்வை பெற்று எழுந்து நின்ற தீபக் வராத அழுகையை வலுக்கட்டாயமாய் அழுது கொண்டிருந்த அர்ச்சனாவை நெருங்கி
அவள் தலையில் ஓங்கி கொட்டினான். உடனே ஸ்விட்ச் போட்டாற் போல தன் அழுகையை நிறுத்திய அர்ச்சனா, ஏய் மங்கி, எதுக்குடா என்ன கொட்டின என ஆத்திரத்தோடு கேட்க, ஏய் லூசு, அர்ஜுன் முத்தம் கொடுத்தது அந்த பொண்ணுக்கு இல்ல, எனக்கு. அதை பார்த்துட்டு தான் அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. உன்னை போய் பெரிய ஆள்னு நம்பி நடிக்க கூட்டிட்டு வந்திருக்கான் பார் ஒரு மாங்கா மடைய, அவனை சொல்லணும். ஒரு கேரக்டரை நடிக்க தந்தா முதல்ல சுத்தி மற்ற கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு பாரு. அதை விட்டுட்டு சீரியல் ஹீரோயின் மாதிரி சும்மா அழுத்திக்கிற. சூப்பரா ஒப்பாரி விற்கிறப்போ, நல்ல தொழில். உங்க அப்பா பேண்ட்டு கிழிக்கிற ஃபேஷன் டிசைனிங் சோறு போடாட்டியும் இந்த தொழில் கண்டிப்பா உன்னை காப்பாத்தும் போ என அவளை நக்கல் அடித்து முடித்தவன் அவள் கரம் பற்றி அந்த அறையை விட்டு வெளியே இழுத்து செல்லத் தொடங்கினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.